இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேடுங்கள், கர்த்தர் சொன்னபடி தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஏன் அவரை தேட வேண்டும்? எப்படி தேட வேண்டும்? எப்பொழுது தேட வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இப்பொழுதும் எவைகளை நாம் தேட வேண்டும் என்று குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் கர்த்தரை ஏன் தேட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாம் பார்த்தோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் எதை நாம் முதலில் தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் முதல்ல தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது உழைக்கிறதும் இல்லை, பறவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை. ஆனாலும் தேவன் அவைகளை பிழை போட்டுகிறார். அதே போல் காட்டு புஷ்பங்களை நம்ம பார்த்தோன்னா அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனால் சாலமோன் முதலான நாட்களில் அவைகளைப் போல ஒருவரும் உடுத்தினதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அழிந்து போன இந்த புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு எப்படி செய்வார் என்று. ஆனால் அழிந்து போகிற காரியங்களுக்காக நாம் தேவனை தேடாதபடிக்கு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலிலே தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை தேடுங்கள். தாவீது ராஜா சொல்லும்போது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகம் அப்படின்னா அவருடைய பாதப்படி, அவருடைய பிரசன்னம். அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குன்னா, அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும், அவருடைய ஸ்தலத்தில், அதாவது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் உள்ளது. அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் உள்ளது. அதனால் நம்ம அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். தாவீது ராஜா அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நித்தமும் தேடுறான். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம வெளியே போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தேடின ஒரு மனுஷன்தான் தாவீது. அது என்ன சொல்லுறாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்ப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே செல்லுவேன், உம்முடைய சமூகத்தையே நான் நித்தமும் தேடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேபாலிடத்தில் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனிடத்தில் மன்றாடி கேட்ட ஒரு காரியம் என்ன? அந்த 51ஆம் சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது, தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது தன்னுடைய பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தேவனிடத்தில் மன்றாடி கேட்குறான். அப்போ அவருடைய சமூகத்தை எப்படி அவன் வாஞ்சித்திருப்பான், அவருடைய சமூகத்தை எப்படி தேடி இருப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் உண்டு. அதனால் அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். தாவீது நம்முடைய அந்த உடன்படிக்கை பெட்டிய தேவனை தேடி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தேவனுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து பாடின சங்கீதத்தில் தான் சொல்கிறேன்னா, அவருடைய சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன். அவருடைய கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. அடுத்ததாக அவருடைய முகத்தை தேட வேண்டும். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை தேவன் சாலமோனுடைய சொப்பனத்திலே அவருக்கு அருளி செய்தார். நீர் என்னை தேடினால் நீர் தென்படுவேன், என்னுடைய நியாயங்களையும் நீதிகளையும் கடைபிடித்து அந்நிய தேவர்களை நாடாமல் நீங்கள் என்னை தேடினீர்களானால் எல்லா காரியங்களையும் அவர் சாலமோனுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது உங்களுடைய தேசத்திலே, நம்முடைய தேசத்திலே அல்லது நம்முடைய குடும்பத்திலே பெரிய பிரச்சனைகளோ அல்லது எதிரிகளோ அல்லது பஞ்சமோ பட்டினியோ கொள்ளை நோயோ வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் முகத்தை நீங்கள் தேடுங்க. சாலமன் ராஜாவுக்கு சொல்லும் பொழுது 2 நாளாகமம் புஸ்தகத்தில்
புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எப்போன்னா, நீங்கள் தேவனை தேடாமல் போய் பாவம் செய்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து தேவன் உங்களை தண்டிக்க ஆயத்தமாகி பஞ்சமோ பட்டினியோ கொள்ளை நோயோ அல்லது பட்டயத்தையோ உங்களுக்குள்ள அனுப்பும் பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடினால் நான் உங்களுக்கும் உங்கள் தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அதான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்பா, உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு சேமத்தை கொடுக்க முடியும். அவர் முகம் எப்பொழுது மறைக்கப்படும் என்றால், நாம் பாவம் செய்யும் பொழுது அவருடைய முகத்தை காணக்கூடாதபடிக்கு அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும். அதை ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது அவருடைய முகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அவர் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்படும் பொழுது கர்த்தர் அந்த சிலுவையிலே மொழிந்த அந்த 4வது வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய முகம், பிதாவினுடைய முகம் கிறிஸ்துவானவருக்கு மறைக்கப்பட்டதாம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தம் பிதாவினுடைய முகம் அவருக்கு சில நேரம் மறைக்கப்பட்டதாம். அதை கூட அவர் தாங்கிக் கொள்ள முடியாதவராய், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒவ்வொரு நொடியும் அவருடைய முகத்தை தேடி அவருடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவானவராக இருந்தார். அதே தான் தாவீது விரும்புகிறார். ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேனா, எவ்வளவு பெரிய பாவத்தில் உழன்றாலும் உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று வேண்டிக் கொள்கிறார். நாமும் பிரியமானவர்களே, நாமும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். முதலாவதாக தேவன் சொன்னபடி அது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த எண்ணத்தை உடுப்போம் என்று எல்லாரும் யார் தேடுகிறார்களாம்? அஞ்ஞானிகள் தான் இவைகளெல்லாம் தேடுகிறார்களாம். இன்றைக்கி என்னத்தை உடுப்போம், இன்றைக்கி என்ன வருமானம் நமக்கு கிடைக்கும், இன்றைக்கி என்ன சம்பாதிக்க முடியும், இன்றைக்கி என்ன வாங்க முடியும், எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என்று அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதை எப்படி தேடணும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி தேடணும்னா, ஒரு பொக்கிஷத்தை போல அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணுமா, முதலாவது அவர் தேடணும். ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷத்தை ஒரு வியாபாரி பார்த்தாம்னா என்ன செய்வான், தன்னுடைய மற்ற எல்லா நிலங்களையும் விற்று அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி அந்த பொக்கிஷத்தை அடையணும் அப்படின்ட்டு அவன் என்ன செய்வானா, தேடி சென்று அதை வாங்குவான். அதுபோல் நம்மளும் என்ன செய்யணுமா, அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அதுபோல் ஒரு நகை விற்கிற வியாபாரியோ ஒரு முத்து வியாபாரியோ ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தின் மேலே நாட்டமாக போய் அதுதான் நமக்கு முக்கியம் என்று தேடுவான். அதே போல் தான் ஆண்டவர் தேட சொல்கிறார். என்னுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, எல்லாம் மற்ற எல்லாமே அதுக்கு ஈடாகாது, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். மகிமை மகத்துவமான எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை தேடணும் என்கிற உணர்வை கர்த்தாவே இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்தீரேப்பா. உம்முடைய முகத்தை தேடவும் உம்முடைய சமூகத்தை தேடவும் வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் தியானித்தோமே. அப்படி தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. தாவீதை போல உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை மறைக்காது, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காது என்று வேண்டிக் கொண்டு போல அன்னுதினமும் உடைய சமூகத்தை உடைய நீதியையும் நாடவும் உடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையளிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை